அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டினா தேவனுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகருக்கும் போதக பிதாக்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமாம், பைபிள் வச்சிருக்கோங்க. ஒரு வசனத்தை எடுங்க பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம். முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலிலே ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு உன்னை அனுப்புவேன். அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்போம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்படியே எல்லாருமே கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், என் கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும், உங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றட்டும் ஆண்டவரே. நீங்க எடுத்த அப்பத்தை பிட்டா மட்டும்தான் எங்களுடைய கண்கள் திறக்கப்படும் சுவாமி. எங்கள் மத்தியில வாங்கப்பா. பிரசன்னரா இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆமென். சொல்லட்டுமா? சரி, இந்த பிரசங்கத்துக்கு ஆதாரமா ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு நானும் வரேன். நான் அப்படியே பிரசங்கத்துக்கு நேராக வரேன். பாருங்க, ஒரு பெரிய நல்ல தேவ மனுஷன், ஒரு நல்ல பிலிவர், நல்லா ரட்சிக்கப்பட்டு PhD வரைக்கும் நல்லா முடிச்சு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக போயிருக்கிறார். பாருங்க, வேலைக்கு போய் ஒரு 6 மாதம் கழிச்சு ஆண்டவர் சொன்னாராம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் ஊழியத்துக்கு வா அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், இப்போதான் வந்தேன், எனக்கும் தெரியும், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வான்னார். உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்காக போயிட்டு இருக்கிறார். பாருங்க, நல்ல ஒய்ஃபை கல்யாணம் பண்ணார். ஆண்டவர் கிட்ட கேட்டாராம், எனக்கு நல்ல படிச்ச பொண்ணா எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறார். நல்ல படிச்ச பொண்ணு, இவரோட ஈக்குவலுக்கு நல்ல படிச்ச அதே மாதிரி ஒரு காலேஜ் லெக்சரரை தான் ஆண்டவர் மனைவியை கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரா, நல்லா படிச்சிருக்கிற சந்தோஷம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் பின்னாடி வருத்தம் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேண்டான்னா வேற யாராச்சும் பார்த்துட்டு போ அப்படின்னு இருக்கிறார். அந்த அம்மா பாருங்க, அது அம்மா, நீ எல்லாம் சொம்மா. அல்லேலூயா. அந்த அம்மா பாருங்க உடனே சொல்லிடுச்சான், இயேசு ஆண்டவருக்காக ஊழியன்னா இது எனக்கு தேவையில்லைன்ட்டு அந்த அம்மா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். சாதாரண ஆண்டவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அந்த இடத்துல ஊழியத்தை தொடங்கியிருக்கிறான். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம், கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டமான நேரம். ஆத்துமாக்களும் வரல பாருங்க. அப்பேற்பட்ட நேரத்தில் கன்சீவ் ஆயிட்டாங்க, குழந்தையும் பிறந்துடுச்சு. குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கவும் நேரம் இல்லை. அந்த தென்னை ஓலை குடிசை அப்படியே மழை பெஞ்சா மொத்தம் ஒழுகுமா. உள்ளே போய் நின்று பார்த்தா சூரியனை நல்லா பார்க்கலாமா. அவ்வளோ கொடுமையான இடம். ஒரு மழை காலத்தில் வீடெல்லாம் நனைஞ்சு போய் குழந்தைய தூக்கின்னு வந்து மடியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. என்னன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அழைக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, ஆண்டவர் நடத்துகிற பாதையே புரியாது. ஆமே, நம்ம தான் புரிஞ்சே ஒன்றும் பண்ணலை இல்லை. அதனால் அவரும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லவும் மாட்டார். அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார். ஒரு பாஸ்டர், ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பின்னாடி ஒரு 30-20 பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறார். எல்லாம் வந்து இவர் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டாரா, நீ இவ்வளோ தியாகம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், அதனால் உனக்கு சர்ச்சை கட்டி கொடுக்கலான்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சோடனே, என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இதுதான் பண்ணுறேன், இதுதான் எங்கள் தரிசனோடனே உடனே ஒரு செக் புக் எடுத்து ஒரு 10 லட்சம் செக்கை போட்டு அவர் கையில் கொடுத்துட்டு சொன்னாராம், ஒரு 10 நாள் கழித்து வரேன், வந்து ஒரு 30 லட்சம் தரேன், 40 லட்சம் தரேன். அந்த 40 லட்சத்தை வச்சு, இப்போ ஆமேன்னு சொல்லாதீங்க, பின்னாடி சொல்லுங்கள், 40 லட்சத்தை வச்சு நீங்கள் சர்ச்சை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த பங்கி பைபிளில் வச்சிருக்கிறார். வந்தவங்க எல்லாரையும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். அவங்க எல்லாம் வழி கூட்டி அனுப்பிட்டு இவர் வீட்டுக்குள்ளே வந்து அந்த புல்பீட்டுக்கு முன்னாடி இந்த செக்கை வச்சுட்டு ஜெபம் பண்ணலான்னு போய் முட்டி போட்டாராம். ஆண்டவர் கேட்டாராம், யாரை கேட்டுக்குன்னு இதை வாங்கினேன்னு. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. கண்ணில் தண்ணி தார தாரையா வருது. 6 மாதம் குழந்தைக்கு பால் வாங்க வழி கிடையாது, வீடு கிடையாது, தங்க நிலையான இடம் கிடையாது.
இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே ஆண்டவர் கேட்டாராம், யாரை கேட்டுன்னு இதை வாங்கினேன்? 10 நாள் கழிச்சு அவன் வருவான், திரும்ப இந்த 10 லட்சத்தை அவங்ககிட்ட கொடுத்துற அப்படின்னாரு. முடியுமா? நான் தான் சொல்லியிருப்பேன் பிசாசு பேசினான்னு. நீங்க சொல்லாத மாதிரியே நீ பார்த்தீங்க, பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா. நான் தான் சொல்லியிருப்பேன், அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லியிருப்பேன். அப்படியே அழுது முடிச்சுட்டு இந்த செக்கை வெளியே எடுக்காம பைபிளையே அப்படியே வச்சுட்டு வெளியே வந்தாராம். ஒய்ஃப் கேட்குறாங்களாம், என்னாச்சு, ஏன் இப்படி துக்கமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் ஏன் வாங்கினு கேட்டார், அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், கொடுத்துரு. அது அம்மா. ஆமே 10 நாள் கழிச்சு வந்தாராம். வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவர் 30 லட்சம் திரும்ப செக்கை போடுறதுக்கு எடுத்து சொன்னார், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. நேராக உள்ளே போய் வச்சிருந்த அந்த 10 லட்சம் செக் எடுத்து வந்து இதை யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னாரு. என்னையா நீ பேசுகிற, உனக்கு இடம் இல்லை, இவ்வளோ படிச்சிருக்கிற, நீ ஊழியத்துக்கு வந்ததுக்காக உன் சொந்த பந்தம் எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க, இந்த நேரத்தில் போய் இதை திரும்ப கொடுக்குறிய, இதை வச்சுக்க அப்படின்னாங்களாம். கூட இருக்கிற அந்த 20-30 பாஸ்டர் சொன்னாங்களாம், இவன் பிழைக்க தெரியாதவன், அநியாயத்துக்கு இப்படி பண்ணுறான், அப்படி இப்படி என்னென்னமோ பேசியும். சில நேரத்தில் ஆண்டவருக்கு நமக்கும் டீலிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துக்கே புரியாது. நம்மளை லூசுன்னே நிறைய பேர் சொல்லுவான். அல்லேலூயா. பிழைக்க தெரியாதுன்னுவான், வக்கு இல்லாதுன்னுவான். என்ன பண்ண, ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தா இவங்களுக்கு கீழ்ப்படித்தான்னு தெரியாது. அவர் சொன்னாராம், வேண்டாம், இதை நீங்க வேற யாருக்குன்னா தேவையுள்ளவங்களுக்கு கொடுத்துருங்கன்னாராம். இவருக்கு இங்க பால் பாக்கெட் வாங்கவே வக்கு இல்லை, தேவையுள்ளவங்களுக்கு கொடுத்துருங்க. எல்லாரும் வந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் கண்டமேனிக்கு திட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு அந்த செக்கை கொடுத்துட்டு இருக்கிற அந்த லீஃப் அவர் முன்னாடி கிழிச்சு போட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த 30 லட்சம் தர வேண்டியது தரல, வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறா. எல்லாரும் திரும்பி போயிட்டு இருக்கிறான். உள்ள போய் தரையில படுத்துக்கணும், புரண்டு ஓன்னு அழுகுறாரா. அழைச்சிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இன்னைக்காச்சும் இந்த நிலைமை மாறும்னு நினைச்சேன், மாத்தல. பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் நன்மைக்காகவே செய்வேன். அப்படியே வந்துட்டு ஒரு 10-15 நாள் போக ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு அந்த பக்கமா ஒரு கார் வந்திருக்கு. அவர் வேற எங்கேயோ போறவன், இந்த மரமெல்லாம் நல்லா இருக்கேன்றதுக்காக காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இந்த அக்கா கிட்ட, பாஸ்டரோட ஒய்ஃப் கிட்ட கேட்டாராமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தான். சொன்னாங்களாம், நீங்க நல்ல BMW கார்ல வந்திருக்கீங்க, அதனால இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போனா நல்ல வாட்டர் பாட்டில் கிடைக்கும். என் வீட்டில் அடுப்புல சூடு பண்ண புகை வர ஸ்மெல்லு தண்ணி தான் இருக்கும், அதனால இது வேண்டாங்க சார், நீங்க இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போங்க, போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து கூட நீங்க இங்கேயே கூட இருங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட தூங்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அவர் அந்த வந்த பெரிய பிஸ்னஸ் மேன், அந்த மேன் அந்த மனுஷன் சொன்னாரா, ஏமா பிறக்கும் போதே வாட்டர் பாட்டில் பிறந்தேன், நானும் இந்த மாதிரி இருந்து வந்தவன் தான்மா, பரவாயில்ல, குங்கும பொட்டெல்லாம் பெருசா வச்சுட்டு பட்டையெல்லாம் பெருசா போட்டுட்டு தண்ணியை கேட்டுருக்கிறார். அந்த அக்கா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. குடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு விசாரிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவர் ஃப்ரீயான உடனே கார் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு திரும்ப 1 மாசம் கழிச்சு அவரே வந்து பாருங்க, இந்த பாஸ்டுக்காக ஒரு பெரிய இடத்த வாங்கி, ஒரு பெரிய வீட்டை கட்டி, ஒரு பெரிய சபையும் கட்டி, சாவி எடுத்து வந்து இவர் கையில கொடுத்துட்டு சொன்னாரா, ஆண்டவர் உனக்கு கொடுக்க சொன்னார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் கிறிஸ்தவனும் கிடையாது, நான் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனியோட ஓனரா இருக்கிறேன், நைட்ல தூங்கும் போது ஒரு தரிசனம் பார்த்தேன், நான் கார்ல வந்த வழியே வந்தேன், உன் வீடு எப்படி இருந்தது அப்படியே பார்த்தேன், இந்த அம்மாவை பார்த்தேன், உங்களை பார்த்தேன், உங்களுக்கு இதை செஞ்சு தரணும்னு கடவுள் சொன்னார், அதனால நான் வந்தேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், சாவி இந்த அப்படின்ட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டாரா. பாருங்க, அவர் சொல்ற, நானா கட்டி இருந்தா கூட இந்த மாதிரி கட்டி இருக்க முடியாது, ஒரு செங்கேலு கூட என் கையால் அவர் எடுத்து வைக்க விடல, எல்லாத்தையும் அவரே பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய வழி நமக்கு புரியாது, கேட்டாலும் தலைவர் பதில சொல்ல மாட்டார், சொன்னாலும் நம்மளும் கேட்க மாட்டோம், அது வேற விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு நம்ம பண்ற பாடு இருக்கே எந்த தெய்வமே. அல்லேலூயா. அப்ப அதனால அவரும் சொல்ல மாட்டா, அதனால சிலது புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, ஆண்டவர் நடத்துறாரா, மனசுல ஒரு சமாதானங்குதா, ஆண்டவர் சொல்லிட்டாரா, அடி எடுத்து வைக்க ஆரம்பித்துப்பார். கொஞ்ச நேரம்தான், நீ திரும்பி பார்த்தா ஒரு மகிமை வெளிப்படும். காரியத்தை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். அற்புதத்தினால் அடையாளத்தினால கர்த்தர் உன்னை அலங்கரிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பின ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் இருளடைந்தது கிடையாது. அவருடைய பெயரை கூப்பிட்ட எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். அவரை போல நல்ல ஆண்டவர் யாருமே இல்லை. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதம், அவரை கூப்பிட கூப்பிட விடுதலை, அவரை நோக்கி பார்த்தாலே காரியம் மாறுதலாய் முடியும். அப்பேற்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அதனால நல்ல உணர்வுள்ள இருதயத்தோட, உத்தம இருதயத்தோட, நல்மனசாட்சியோட கேட்கிற சத்தியத்திற்கு செவியை கொடுத்து வைராக்கியமா நிற்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்காக வைராக்கியமா இறங்கி வரக்கூடியவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். நான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பா. நானே வேண்டான்னு புறக்கணித்து தள்ளின அந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். எழுந்திரே, உன் தைல கொம்பை எடுத்து தைலத்தினாலே நிரப்பிக்கொண்டு பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ. ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். நிறைய நேரத்துல மனுஷிகமாகி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை குற்றப்படுத்தியே வாழ்ந்துருவோம். பக்கத்துல சொல்லுங்க, அடுத்தவங்களை ஏன் குழம்பு சரியில்லைன்னா தண்ணி சரியில்லைன்னு. அல்லேலூயா. செஞ்ச நாம சரியில்லைன்னு ஒத்துக்க மாட்டோம். ஏன்டா சரியா பேசலைன்னா மேடை சரியில்லைன்னா நான் எவனோ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மாதிரி தான் எல்லாமே அடுத்தவனை பிளேம் பண்ணிடுவோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து எல்லா தோட்டத்திலையும் அதே பிளேம் தான். ஆதாம வந்து கேட்கிறார், ஏன்டா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டேன், எல்லாம் நீ கொடுத்த பொம்பளை தான் ஏன் நம்பர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த குற்றப்படுத்துதல் அப்படியே 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 மாறி 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 இது வரைக்கும் எல்லாரையும் குற்றப்படுத்துறது தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம என்னவோ பெரிய ஞான கண்மலை மாதிரியே. அல்லேலூயா. ஆமா, எல்லாரையும் குற்றப்படுத்தி 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 மாற ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இனி வரப்போகிற நாட்களில் அடுத்தவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு, கையை தூக்கிடணும். அல்லேலூயா. அடிக்க வர புருஷன் கூட அடிக்க மாட்டான். ஆமே, பண்ணதையே பண்ணியிருந்தா போட்டு தள்ளிடுவான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒருத்தர் இப்படி சொன்னார், யார் ஒரு நல்ல பெரிய தலைவனா இருக்க முடியும்? ஒன் who make a more mistake he become a great leader. எவன் ஒருத்தர் நிறைய தப்பு பண்றானா ஒரு நல்ல தலைவனா இருப்பானா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அல்லேலூயா. நான் செய்யற ஒவ்வொரு தப்புலையும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த தப்பை இனி கடைசி வரைக்கும் டெய்லி பால் அடுப்புல வச்சுட்டு பொங்க ஊத்துறது. புரியுதா நான் பேசுறது? எப்படி சொன்னாலும் புரியாத மாதிரியே இருக்கீங்க பத்திலா, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. என்னப்பா இது, ஏன் இப்படி கருக வைக்கிற? அந்த பொண்ணை பார்க்க சொன்ன, அவன் பார்க்காத போயிட்டா. இதே தான் எப்பத்திலிருந்து? ஏதேன் தோட்டத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, புருஷன் என்னைக்கோ திட்டி மறந்துருப்பான், 4 பிள்ளைய பெற்று பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துருப்போம். சொல்றது அன்னைக்கு சொன்ன இல்லை, எங்க ஏதேன் தோட்டம். சில ஜென்மம் மாறாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, சில ஜென்மம் மாறாது. அல்லேலூயா. இல்ல ஒரு உணர்வே இருக்காதா? பேரம்பேத்தி எடுத்து பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல, அன்னைக்கு நீ சொன்னீங்க, அன்னைக்கு உங்க அம்மா சொன்னாங்களே, அன்னைக்கு உங்க அப்பா சொன்னாங்களே. ஐயோ, ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரல? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் புருஷனை பிளேம் பண்ணுறது, மனைவியை பிளேம் பண்ணுறது, பிள்ளைகளை பிளேம் பண்ணுறது, அவங்கள பிளேம் பண்ணுறது, இவங்களை பிளேம் பண்ணுறது. பாசிட்டிவ் சரியில்லையா? வாயன் வந்து தான் பிரசங்கம் பண்ணேன் இல்லை, வாயங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் இதே தான், குற்றப்படுத்தி 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 எல்லாத்தையும் மாற ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். சவுல் பாருங்க, அவனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்தானம் கிடைச்சது, கிடைக்காத ஒரு ஸ்தானம். அப்பேற்பட்ட ஸ்தானத்தை போய் உட்கார்ந்தான். நல்லா தொடங்கும் போது நல்லா தொடங்கினான். ஆனால் நாள் போக பணமும் பேரும் புகழும் ஆஸ்தியும் ராஜரிக ஆளுகையும் ராஜாங்கிற கம்பீரமும் நாளுக்கு நாள் அவனை மேன்மைப்படுத்த ஒவ்வொரு தப்பா பண்ண ஆரம்பித்தான். செய்யற தப்புக்கெல்லாம் காரணம் சொல்ல ஆரம்பித்தான். செய்யற தப்புகளுக்கெல்லாம் காரணம் சொல்ல ஆரம்பித்தான். செய்யற தப்புகளுக்கெல்லாம் காரணம் சொல்ல ஆரம்பித்தான். காரணத்தை சொல்லி தான் நடக்க வேண்டிய தேவ நிர்ணயித்த, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் இவனுக்காக வகுத்த அந்த பாதையை விட்டு விலக ஆரம்பிச்சான். எல்லாம் என்ன பாருங்க, காரணங்கள் சொல்லுகிறவர்கள் சாதிப்பதில்லை, சாதிக்கிறவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது, எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல பழியை போட்டுட்டு நம்ம நல்லவனா காண்பிக்க கூடாது. அது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதியை காட்டுவது. என்ன பெரிய ஆளா, நானவோ நல்லவன் என்ன நிரூபிப்பதற்காக காட்டுவது, அது கிடையாது. எல்லாம் புரியுதா நான் பேசுறது? சவுல் இந்த மாதிரியே தான். ஏண்டா அமலேக்கு என்ன கொல்லலைன்னா ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தான். நம்ம சூத்திரம் ஆண்டவரே,
புரியுதா நான் பேசுறது? அப்ப சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி கடைசி ஆண்டவருக்கே எரிச்சலை உண்டாக்கிட்டான். ஆண்டவர் சொல்றார், நான் இவனை ராஜ்யாவா இராதபடி புறக்கணித்தேன். எல்லாம் என்னைய பாருங்க, இந்த நல்ல மாலை வேளையில நம்மளை நம்பி கர்த்தர் ஏதோ ஒண்ணு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை நம்பி நல்ல புருஷனை கொடுத்திருக்கிறார்னா அந்த மனுஷனை வச்சு குடும்பத்தை கட்டி எழுப்ப நம்மளால முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ, இதெல்லாம் நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ, சத்தமா, புத்தியுள்ள ஸ்திரீ அடுத்தவன் வீட்டை கட்டி எழுப்புறாளா? தன் வீட்டை சொல்லுங்க பாப்போம். ஆமா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷனோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்ம மனைவி கனித்தரக்கூடிய திராட்சை செடியா மாறணும்னா நாம கர்த்தருக்கு கீழ்ப்படினோம். நம்ம பிள்ளைங்க ஒளிவ மர கன்றா மாறணும்னா நம்ம யாருக்கு கீழ்ப்படினோம்? சில நேரத்தில் நம்ம தான் ஆண்டவருக்கே பைபிள் எழுதி கொடுத்த மாதிரியே வருவோம் பார் சர்ச்சுக்கு. என்ன சத்தமே காணோம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம தான் பாஸ்டருக்கே பிரசங்கத்தை எழுதி கொடுத்த மாதிரியே வர்றது. ஆமே, அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்ம மனைவி மாறுவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கீழ்ப்படிஞ்சா, உங்களுக்கு தான், நம்ம கீழ்ப்படிஞ்சா என்ன வரும்போதே உண்ணாவிரதமா? இயேசுவின் நாமத்தில் நீங்களே வந்தாலும் வாயை திறக்க மாட்ட ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரியே வந்திருப்பீங்க. பொருத்தனைகள் மறைவதாக உடைவதாக. அல்லேலூயா. ஆமா, ஒருபோதும் கவனிங்க பாப்போம், நம்முடைய கீழ்ப்படிதலை, தெய்வத்திற்கு அடங்கி போறத, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை விட்டுடக்கூடாது. மெய்ப்பன் எவ்வழியோ ஆடுகளும் அவ்வழியே. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான் நம்ம வம்சம் இருக்கும், நம்ம பிள்ளைங்க இருக்கும், நம்ம சந்ததி இருக்கும், நம்ம மனைவி இருப்பா. நம்ம கொஞ்சம் வேஷம் போட்டா அவ கூத்தாடியாவே மாறிடுவா. ஐயோ சொல்லப்பா, என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்ய, அல்லேலூயா. அப்ப அதனால இந்த சும்மா சாக்கு போக்கு சொல்லாத. மனைவிக்கு உண்மையாயிரு, பிள்ளைகளுக்கு உண்மையாயிரு, ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை உண்மையா நடத்து, சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல உண்மையாயிருந்தா கர்த்தர் வாசலை திறப்பா. அல்லேலூயா. 500 ரூபாய் வாங்கி 300 ரூபாய் பின்னாடி 200 ரூபாய் முன்னாடி வச்சா பிரச்சனை தான். ஒரு தப்பை செஞ்சிட்டா உருப்படியா தப்பா இருந்துடணும். ஒரு தப்புக்கு 9000 பொய்ய சொல்லக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மாத்தி 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 சொன்னா அது அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதனால இந்த நாளில ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும். இயேசுவின் ரத்தம் 500 ரூபாய் சம்பாதிச்சேன், 100 ரூபாய் குடிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அப்ப அவர் சொல்லிட்டு போனார், குடிச்சேன்னு சொன்ன வானத்திலிருந்து அம்மிகள் விழுவதாக, மண்டை நசுக்கப்படுவதாக, மூளை இல்லாமல் போவாக. அல்லேலூயா சொல்லு. நாங்க இவ்வளவு பேசுறோம், அதை விட்டுருத்து இத்த புடிச்சுன்னு தொங்கறது அப்படியே நல்லா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்க எல்லாத்துக்கும் தான் சேர்த்து மாறக்கூடாது. மாத்தி 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 பேசக்கூடாது. வாழ பொறுத்து ஒரு வாழ்க்கை நம்மளை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா மனைவி திராட்சை செடியா மாறுவா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச இந்த மாதிரி. அதனால தான் இப்ப டப்பா டான்ஸ் ஆடுது. என்ன ஒரு மாதிரியே நீ பாக்குறீங்க? தொடங்கிட்ட முடிச்சிட்டு போயிடுறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சும்மா ஓவர் சொல்லுங்க, ஓவர். சர்ச்சுக்கு கூட்டின்னு வரத்தோம்னா சர்ச்சுக்கு கூட்டின்னு வரது கிடையாது, ஜபத்துக்கு கூட்டின்னு வந்தா கூட்டின்னு வரதுக்கு. ஏன்னா புதுசா உலகத்துல உனக்கு மட்டும் தானே கல்யாணம் ஆயிருக்கு, மீதி பேர் எல்லாம் சன்னியாச்சியா இருக்கிறோம் பாருங்க. ஆளுகளை இப்ப நல்ல சோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. மாறணும். இந்த சாக்கு சொல்லக்கூடாது. தொடக்கத்திலே நாம யாருன்னு சொல்லிட்டா மனைவி ஸ்ட்ராங்கா மாறிடுவா. நம்ம வேஷம் போட்டா அம்மணி பச்சோந்தியா மாறும். ஆமென் ஆமென். ஆமா, அதனால தயவு செஞ்சு இந்த 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 நல்ல குட் ஃப்ரைடே ஒரு தீர்மானம் பண்ணு. நானா இருப்பேன், உண்மையை பேசுவேன், யாரு மேலேயும் பழிய போட மாட்டேன், யாரு மேலேயும் குற்றம் சொல்ல மாட்டேன், யாரையும் சாட்டி விட மாட்டேன். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த பிஸ்னஸை, என்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை, என்னை நம்பி கொடுத்த வேலையை, என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை, மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம தெய்வத்துக்கு முன்னாடி, என்னை நம்பி கொடுத்த என் குடும்பத்துக்கு முன்னாடி நான் சாட்சியா வாழுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண ஆரம்பித்து பார். கர்த்தர் ஒருபோது நம்மை அருவருக்க மாட்டார். கர்த்தர் ஒருபோது நம்மை புறம்பா தள்ள மாட்டார். மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், நன்மையின் மேல நன்மை வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் பிரச்சனை, ஏன் தரித்திரம், ஏன் போராட்டம், ஏன் நெருக்கம், ஏன் அவமானம், ஏன் நிந்தை, ஏன் ஓடி ஒளிரும்? நம்மை நம்பி கொடுத்த அந்த உத்தரவாதத்தை மிஸ் பண்ணிட்டோம். அதனால இயேசுவின் நாமத்தினால இனி அப்படி இருக்க வேணாம். நடந்தது நடந்துச்சு. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கும் அதான் சொல்றேன். ஆமென் அல்லேலூயா. ஆமா, அந்த ஏதேன் தோட்டத்தையே ஞாபகம் வச்சிருக்க கூடாது. நாங்கெல்லாம் கல்வாரி தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமே, என்னைக்கோ புருஷன் தப்பு பண்ணிருப்பான், அதையே சொல்லி சாகடிக்கிறது. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, புரியுதா ஆண்டவமாரே? உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லாம் கன்னியாஸ்திரிங்க தானே.
வாழ்க்கை, குடும்பம், உறவு ஒன்றும் தெரியாது. ஐயோ, சரோஜா தேவிக்கு அக்கா மாதிரியே இருக்கீங்க பாரு. கிருபை தாங்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். அடுத்தவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. நம்மை நம்பி கொடுத்த காரியங்கள் ஏன் நம்ம விட்டு பறிக்கப்படுகிறது? நம்முடைய பிள்ளைகள் ஏன் நம்ம விட்டு விலகுறாங்க? நம்ம குடும்பம் ஏன் நம்ம விட்டு விலகுது? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்னை நம்பி தெய்வம் கொடுத்த உத்தரவாதத்தை நான் உத்தரவாதத்தோடு எடுத்தா கர்த்தர் பூத்து குலுங்க பண்ணுவார். உத்தரவாதம் இல்லாம போயிட்டா ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வருவார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. எந்த ஆதாம் ஏவாளுக்கு முழு உலகத்தையும் படைத்து அவங்க கையில கொடுத்தாரோ, அவன் உத்தரவாதம் இல்லாதவனை உதாசீனப்படுத்திட்டான். அதே பூமி, அதே வானம் அவனுக்கு முள்ளும் குறுக்கமும் வெண்கலமும் இரும்புமாய் மாறினது. நம்ம ஆண்டவரை போல நல்ல ஆண்டவர் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் அவரை மாதிரி வில்லனும் யாரும் கிடையாது. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால இயேசுவின் நாமத்தினால நம்மை நம்பி கொடுத்த உத்தரவாதத்தை விட்டுடாத. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. நடந்தது நடந்து போச்சு. சொல்லுங்க, நடந்தது நடந்து போச்சு. விழுந்து போயிட்டேன், தப்பு தான். தடமாறிட்டேன், தப்பு தான். கீழ்ப்படியாம போயிட்டேன், தப்பு தான். குடிகாரனா மாறிட்டேன், தப்பு தான். விளங்காம போயிட்டேன், தப்பு தான். ஆனா இனிமேல் நான் உத்தரவாதத்தோடு இருப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ண ஆரம்பித்து பார். பரலோகமே உன் பின்னாடி நிற்கும். கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பார். தடைகளை உடைத்து போடுவார். கோணலானவர்களை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. சவுல் உத்தரவாதம் இல்லாம போயிட்டான். தெய்வம் தன்னை நம்பி கொடுத்த ஸ்தானத்தை அசட்டை பண்ணிட்டான். அதனால ஆண்டவர் சொல்றார், உன் ராஜ்யபாரம் இன்றோடு கிழிக்கப்பட்டு போயிற்று. நான் உன்னை ராஜாவாய் நிறுத்தினதற்காக மனஸ்தாபப்படுகிற அப்படிங்கிறார். படைத்த தெய்வமே அவனை நம்பி கொடுத்த அந்த உத்தரவாதத்தை அவன் காப்பாற்றாமல் போனபடினாலே ஆண்டவர் சொல்றார், நான் மனஸ்தாபப்படுறேன். ஆண்டவருக்கே துக்கம் உண்டாயிடுச்சான். இத சாமுவேல் கேட்டாம்பர். சாமுவேலும் துக்கப்பட்டுட்டான். சாமுவேல் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் சவுல போய் பார்க்கவே இல்லை. சாமுவேல் துக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்பதான் ஆண்டவர் சொல்றார், டேய், நான் ராஜாவாயிராதபடி புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இப்பதான் நான் பிரசங்கத்தை தொடங்க போறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள், சில ஏமாற்றங்கள், சில வேதனைகள், சில நன்றி துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், கூட நின்று கழுத்து அறுக்கிறான் பார், அந்த மாதிரி அவலட்சணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது நாம என்ன சொல்றோம்? கஷ்டப்பட்டவனை வாளாக்கின, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். பிள்ளைய பார்த்து கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை வளர்த்தேன், இப்படி மாறிடுச்சு. கஷ்டப்பட்டு இவனை காப்பாத்தின, இப்படி மாறிட்டான். கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் கட்டியெழுப்ப அவனை நம்பி கொடுத்து அவன் கெட்டுட்டான். கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த கால தோல்விகள், கடந்த கால காயங்கள், கடந்த கால வலிகள், கடந்த கால இழப்புகள் நம்முடைய வாழ்க்கை அப்படியே கூனி குறுகி போக பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம அப்படியே ஸ்தம்பித்து போக பண்ணிடும். ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்? ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயம். ஏன் வாழ்க்கையை விட்டுட்டு ஓடிடுறான்? கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயம். ஏன் பைத்திய மாதிரி சுத்தறான்? கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நம்முடைய எதிர்காலத்தை, தெய்வம் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையே அப்படியே சூனியமா மாத்திரும். விசுவாசிகளானால் உங்களுக்கு அப்படிதான், ஊழியர்களாகி எங்களுக்கு அப்படிதான். யாரா இருந்தாலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நன்றி துரோகங்கள், பாருங்க, நன்றியுள்ளவர்களாய் இல்லாமல் மாறி போனவர்கள் நிமித்தமாக வலியும் வேதனை இருக்க நைட்ல தூக்கம் வரா, ஹார்ட் அட்டாக் வரும், பிபி பெருக ஆரம்பிக்கும், சுகர் பெருக ஆரம்பிக்கும். நல்லா இருந்த மனுஷன் அந்த பிள்ளைகளால் இப்படி கெட்டு போயிட்டான். அந்த அம்மா அப்படி உழைக்கும், அந்த பிள்ளைகளால் இப்படி மாறிச்சு. ஏன்? எதிர்காலத்தை தொலைச்சிடும், நம்பிக்கை இழந்துரும், வாழ்க்கை கசந்து போயிடுது. இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், நானே வேண்டான்னு அவனை தள்ளிட்டேன், எதுக்கு நீ உட்கார்ந்து புலம்பிட்டு கிடக்கிற? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நானே வேண்டான்னு புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பா? ஒண்ணு, கடந்த கால ஏமாற்றங்களாச்சா? கடந்த கால வெற்றியும் நம்முடைய வாழ்க்கையை நாசமா மாத்திரும். சொல்லுங்க, கடந்த கால வெற்றியும் நம்மளை நாசமா மாத்திரும். அல்லேலூயா. பெருமையை கொண்டு வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க பாரு, அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணோம்? அப்பனா இப்ப நீ ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா ஊழியம் பண்ணோம், இப்ப என்ன பண்ணல? என்ன சத்தமே காணோம்? சொல்லுங்கப்பா. கடந்த கால வெற்றி கூட எதிர்கால ஓட்டத்தை தடுத்துரும், எதிர்கால தரிசனத்தை கெடுத்துரும், எதிர்கால ஊழியத்தை கெடுத்துரும். வெற்றியோ தோல்வியோ, இழப்புகளோ லாபமோ, ஆசீர்வாதமோ நஷ்டமோ, எதுவா இருந்தாலும் பவுல் சொன்னார் பாருங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் ஒன்று செய்கிறேன். ஆமென்.
ஆமா, இந்த குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளவா. ஏமாற்றம் இருந்தது உண்மை, தோல்வி இருந்தது உண்மை, விழுந்து போனது உண்மை, தப்பு பண்ணினது உண்மை, சிதறண்டு போனது உண்மை, நஷ்டம் அடைந்தது உண்மை. அது எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற தரிசனத்தை இழந்துராத, எதிர்காலத்தை இழந்துராத, கிருபையை விட்டுடாத, ஆண்டவர் வச்சிருக்கிற மேலான மகிமையான திட்டத்தை அற்பமா எண்ணாத. அவன் ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்துவான். மனுஷனால யார் தான்? சத்தமா சொல்லுங்க, ஏமாத்துறவன் தான். மாறாதவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இத்து போன மனுஷங்க மேல வச்சா பின்ன ஏமாத்தாம என்ன பண்ணுவான்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தெய்வம் தெய்வம் தான், மனுஷன் மனுஷன் தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால பாருங்க, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அவன் விளங்காத பய, அவனை நம்பாத. கடந்த காலங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு, கர்த்தர் உனக்காக எனக்காக ஒரு மேலான திட்டம் வச்சிருக்கிறார். உன் மேல படிஞ்சிருக்கிற தூசியை உதறு, தேவையில்லாததை தூக்கி தூர போட்டு, மீண்டுமாய் ஒரு புதிய குடும்பமாய், புதிய அபிஷேகம் பெற்ற பாத்திரமாய், தரிசனம் பெற்ற பாத்திரமாய் ஆண்டவரை நோக்கி பிரயாணப்பட கர்த்தர் காரியத்தை தலக்கழாக மாற்றக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, சாமுவேல் யார் தெரியுமா? பாருங்க, அவனை மாறி அற்புதமானவ யாரும் கிடையாது. குழந்தையா இருக்கும் போதே ஆண்டவர் அவனை தேடி வரா. குழந்தையா இருக்கும் போதே அவனை தேடி வரா. அவனுக்கு புரியாத வயசுல எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். தேவாலயத்தில் இருந்தான். அவன் எல்லாம் கவனிங்க, தேவாலயத்தில் இருந்தான். தேவாலயத்தில் ஏலியினுடைய பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணாங்களாம். காணிக்கை அற்பமா என்னான், திருட்டுத்தனம் நடந்தது. அத்தனை அக்கிரமம் நடந்தோம். அவங்க அம்மா வருஷத்துல ஒரு முறை வந்தாலும் ஒரு சின்ன சட்டையை தச்சு கொண்டு வந்து சாமுவேலுக்கு போட்டிருப்பா. அந்த குழந்தை சொல்லியிருப்பா, மம்மி எனக்கு இங்க பயமா இருக்கு, இந்த அண்ணெல்லாம் தப்பு பண்றாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கட்டே, யாரையும் பார்க்காத, ஆண்டவர் மட்டும் பார், அதுக்காக தான் உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு நீ பிறந்த சாமி, நீ கெட்டு போயிடாத, தப்பு பண்ணாத, எவனையும் பார்க்காத, ஆண்டவரை மட்டும் பார். ஒவ்வொரு முறையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்க, சாமுவேல் யாரையும் பார்க்கல, ஆண்டவர் மட்டும் பார்க்க ஆரம்பித்தான். வசனம் சொல்லுது, ஏலிக்கு முன்னாடி சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு முன்பதாக சாமுவேல் ஏலிக்கு பணிவிடை செய்தான். ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமா இருந்தான், ஏலிக்கு முன்னாடி உத்தமமா இருந்தான். அற்புதமா வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவர் வந்து பேச ஆரம்பித்தார். இஸ்ரவேல் தேசத்துல முதல் ஜட்ஜி, முதல் தீர்க்கதரிசி, முதல் கமாண்டர், எல்லாம் இடையே பாருங்க, முதல் கிங் மேக்கர், முதல் ப்ராஃபெட். அதுக்கு அடுத்தது என்ன? அதுக்கு அடுத்தது அல்லேலூயா முதல் சிங்கர். அவனை மாறி அந்த மேலான ஸ்தானத்தை உடையவன் யாரும் கிடையாது. அவன் தான் இஸ்ரவேல் தேசத்துல ஃபர்ஸ்ட் கிங் மேக்கர், ஃபர்ஸ்ட் கமாண்டர். வசனம் சொல்லுது, சாமுவேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தியன் யுத்தத்திற்கு வரவில்லையா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, உன் மேல அபிஷேகம் வந்துட்டா, கிருபை வந்துட்டா, உன்னைய என்னைய அழிக்க எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை பேர் சூனிய வச்சாலும், எத்தனை மந்திரம் பண்ணாலும், உன் மேல இருக்கிற அபிஷேகம் நுகங்களை உடைக்க வல்லமையுடையது. ஆமென். ஆண்டவரோடு இரு. தேவனுக்கு ஏற்றவனா மாறிட்டான். சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணான். சவுல் கொஞ்ச நாள் வாழ்ந்தான். சவுல் கெட்டு போயிட்டான். ஆண்டவர் அவன் ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு பிடுங்கிட்டா. இப்ப சாமுவேலுக்கு துக்கமா மாறிடுச்சு. போய் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பா. இந்த மாலை வேளையில உன் கூட என் கூட கர்த்தர் பேசுறா. எவ்வளவு நாள் புலம்பிக் கொண்டிருப்பா? நானே வேண்டான்னுட்டேன், நானே வெறுத்துட்டேன், நானே புறக்கணிச்சிட்டேன். ஏன் அதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிற? உன் தைல கொம்பை எடு, அபிஷேகத்தினால நிரப்பு. எழுந்திரு, பெத்லகேமுக்கு போ. நான் ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜாவாய் மாற்றப் போகிறேன். முந்தின சீரை விட பிந்தின சீர் மகிமையாய் வரப்போகிறது. இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து சொல்றார். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். அபிஷேகம் குறையும். சொல்லுங்க, அபிஷேகம் குறையும். கிருபை நாளுக்கு நாள் போய் தேவ சமூகத்துல பெறணும். ஜபாவி நாளுக்கு நாள் நிரப்பப்படணும். ஆத்துமாபார நாளுக்கு நாள் பெருகணும். என் பக்தி நாளுக்கு நாள் பெருகணும். ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற உறவு நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பெருகணும். ஆமா, என்னைக்கோ பெற்ற கிருபையை வச்சுட்டு, என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வச்சுட்டு, என்னைக்கோ பண்ண ஜபத்தை வச்சுட்டு, என்னைக்கோ நடந்த பரிசுத்தத்தை வச்சுட்டு இன்னைக்கு வண்டி ஓட்ட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்னைக்கோ பெற்றத நல்லா சொன்னீங்க போங்க. அல்லேலூயா. சில ஆயின்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? சில ஆயின்மெண்ட் பாட்டில்ல வாங்கி வச்சிருப்போம். வாங்கி பல மாசம் ஆயிருக்கும். அப்புறமா திறந்து பார்த்தா காஞ்சு போய் கிடக்கும். புரியுதா? ஆயின்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. சோத்திரம் ஆண்டவரே.
அல்லேலூயா. இப்ப சகோதரிங்க கிட்ட ஒரு பெரிய கிருபை இருக்கு. காய்கறி எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜிலேயே காய வைக்கிறீங்க பாரு. ஐயோ சோத்திரமாண்டவரே, ஃப்ரிட்ஜிலேயே காய்கறியை காய வைக்கிற வல்லமை உங்ககிட்ட தான். என்ன நினைக்கிறீங்க? பாதுகாக்கிற ஃப்ரிட்ஜிலேயே காய வைக்கிறீங்கன்னா கிருபை உண்டாவதாக. செய்யாத மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா வானத்துல இருந்து அம்மிகள் தலைமலை விழுவதாக. அல்லேலூயா. வாங்கி பல ஆண்டுகளாக மறந்து போன காயெல்லாம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன், ரொம்ப நாள் கழிச்சு ஊழியத்துக்கு போனேன். பார்த்தா எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சிருக்கிறான். நல்ல அவன் தான் சமைச்சான், நல்லா வச்சிருக்கிறான். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நான் கேட்டேன், என்ன இத்தனை காயை போட்டு இப்படி வச்சுட்டு இருக்கிற, நல்லா இருக்குன்னு. அவன் சொல்லான், போ ஜேம்ஸு, இவளை நம்பி நம்ம நடுத்தருக்கு தான் வந்தோம். என்னென்ன ஃப்ரிட்ஜில் காஞ்சி போன காயெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சிடலாம். உன் குற்றமா என் குற்றமா? அல்லேலூயா. அதான் சொல்கிறேன்னே, காய வைக்காத மாதிரியே நீ பார்க்கக்கூடாது. நீங்கள் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்களேன், மனுஷன் வாழ முடியாது. ஆனால் நாங்கள் திங்கிறோம் பாரு, மானங்கட்ட பொழப்பு. ஆமாம் தானங்க நான் சொல்கிறது? அல்லேலூயா. நேற்று 1 கிலோ 2 கிலோ வெங்காயத்தை வாங்கிறது, இன்னைக்கு 2 கிலோ வெங்காயம் வாங்க. அதை என்னத்தான் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஆமே, புரியுதா? இதெல்லாம் ஆமாம், சமையல் பக்கமே போகிறது இல்லையா? ஆமே, அதான் நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாரு, இந்த அபிஷேகம் அப்படித்தான். வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரிலாம் வைக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் சொல்லு, சத்தமாக சொல்லு, ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக, அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக ஆண்டவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. தையில கொம்ப கடந்த காலத்துல ஏற்பட்ட கசப்பை பார்த்து ஜபத்தை விட்டுடாத. கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்வியை பார்த்து ஆராதனையை விட்டுடாத. கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகளை கண்டு தேவனை தொழுது கொள்வதை, தேடி வருவதை விட்டுடாத. நடந்தது நடந்துடுச்சு, அவ்வளவுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. வா, தையில கொம்பை எடுத்துக்கின்னு ஆண்டவர் நிரப்புவா. திரும்ப போ. எந்த இடத்துல தோற்று போனையோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ, எந்த இடத்துல அவமானப்பட்டையோ, எந்த இடத்துல எழும்ப முடியாது நினைச்சியோ, அதே இடத்துல கர்த்தர் மகிமையினால நிரப்புவா. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? சாமுவேல் தொடங்கி எதுவுமே தோல்வியா முடியல. ஆனா சவுல் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு தோற்று போயிட்டான். இதுவரைக்கும் அவன் தொட்டதெல்லாம் துலங்க ஆரம்பித்தது, அவன் செய்ததெல்லாம் வாய்க்கப்பட ஆரம்பித்தது. அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். ஆனா இந்த சாமுவேல் சவுலை நிமித்தமாக துக்கப்பட்டுட்டான். 30 வருஷம் நல்லா வாழ்ந்த மாஸ்டர், இப்ப வந்து கெடுத்துட்டான். பரவாயில்ல. கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்த மாஸ்டர், இடையில வந்துட்டா. பரவாயில்ல. சில நேரத்தில் சில சவுல் வரும்போது கெட்டுதான் போகும். அதனால ஆண்டவர் கெட்டவர் கிடையாது, தேவன் கெட்டவர் கிடையாது. நான் என்ன சொல்றேன்? நடந்தது நடந்து போச்சு. நல்லதோ கெட்டதோ, வெற்றியோ தோல்வியோ தூக்கி தூர போட்டுட்டு தையில கொம்ப மீண்டும் இந்த மாலை வேளையில கையில் எடுப்போமே. நிரப்ப வேண்டிய அபிஷேகத்தை நிரப்புவோமே. பெற வேண்டிய கிருபையை பெறுவோமே. பெற வேண்டிய ஜபாவியை பெறுவோமே. பெற வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை பெறுவோமே. நிரப்ப வேண்டியதை நிரப்பிட்டு நீ எடுத்துட்டு வெளியே போனா சவுலை விட மகிமைக்குரிய ஒரு பாத்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பயப்படாத, அதிலேயே மூழ்கி போகாத. வெளியே வா. உன்னை மூடி இருக்கிற எல்லா காரியங்கள், அந்தகாரங்கள், அவமானங்கள், எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒட்டாச்சி தூக்கி தூர போட்டுட்டு come out from your bondage. வெளியே வா. உன் ஜெபம் பெருசு, உன் ஆராதனை பெருசு, உன் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். உன்னை கொண்டு காரியத்தை மாற்றுவா. தையில கொம்பை எடு, ஜபாவி எடு, அபிஷேகத்தை எடு. உன் வாழ்க்கையை மீண்டுமாய் புதுப்பி உன் பாத்திரத்தை எடு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, நிரப்புங்கப்பா. தோற்று போயிட்டேன். 4 பேர் கை தட்டிட்டான், 4 பேரை அசிங்கமா பார்த்துட்டான், 4 பேரை அவமானப்படுத்திட்டான். அவன் முன்னாடி நான் வாழணும் ஆண்டவரே. அவன் முன்னாடி சாதிக்கணும். அவன் முன்னாடி நான் மீண்டுமாய் எழும்பணும். நிரப்புங்க ஆண்டவரே. கேள் ஆண்டவர் கிட்ட. தேவ சமூகத்துல போ. தையில கொம்பை எடுத்துட்டானே சாமுவேல் சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஐயோ அந்த பைய கொலகார பைய தையில கொம்பை எடுத்துட்டு போனான். நான் தாவீது அபிஷேகம் பண்ண போறேன்னு என்னை கொன்னுடுவானே அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றார், கையில ஒரு மாட்டை பிடிச்சிக்க, பலி செலுத்த போறேன்னு போ அப்படிங்கிறார். கவனிங்க பார்ப்போம். கையில ஒரு மாட்டை பிடிச்சிட்டான். ஈசாய் கிட்ட சொல்லிட்டான். எல்லாம் போறான். நான் எல்லாம் என்ன பாருங்க, நாம எல்லாம் பெஸ்டானதை தேடி போவோம். ஆண்டவர் ஒஸ்டானதை தான் தேடி வருவா. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நாம எல்லாம் கெட்டு போனவங்க. ஆமேன் ஆமேன். +2 படிச்சிருப்பான், 2 டிகிரி படிச்ச பொண்ணு கேட்பான். புரியுதா? +2 ஃபெயில். பொண்ணு என்ன வேணுமா? 1ஆம் நம்பர் பொறுக்கியா இருப்பான். நல்ல பொண்ணு வேணுமா? கலகக்காரியா இருப்பா.
உங்களுக்கு அர்த்தம் புரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாமே நல்லது, நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல வீடு, நல்ல பைக்கு, நல்ல காரு, நல்ல வேலை, நீ என்னத்தை ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, we are always seeking the best 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 best. ஆனா ஆண்டவர் பாருங்க பரிசுத்தம் உள்ளவர், கெட்டு போனதை தேடிதான் அவர் இந்த பூமியில வர ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஈசாய் வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். 8 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்களை தானே வைக்கணும். அவங்க அப்பன் சரியான ஆசாமி. அல்லேலூயா அல்லேலூயா. 8 பிள்ளைங்களை சேருன்னா அந்த கடைசி பையனை அனுப்பிட்டான். அவங்க அப்பன் தான் ஒரு மாதிரி தெரியுதுல்ல, நீங்களாவது ஒரு மாதிரியா இருந்தீங்க. அதுக்கு மேல அந்த பொம்பளை யாரு யாரு? தாவீதோட அம்மா. அல்லேலூயா. உங்களை மாதிரியே உட்கார்ந்துச்சு பாரு. இவ்வளோ உயிரை கொடுத்து பேசுறாலும் ஒரு ஆமை நல்லேலூயா சொல்றீங்க. அப்படியே உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி அந்த பொம்பளையும் உட்கார்ந்துச்சு பாரு. ஏங்க உங்களுக்கு எதனா அறிவு இருக்கா? அவ கடைசி பையன், ஏன் அந்த பிள்ளை எப்படி பண்றீங்க? அவனும் வரட்டும்னு சொல்லியிருக்கணும்ல. ஒண்ணுமே சொல்லல, அப்படியே அமைதியா இருந்துச்சு. 7 பேர் அண்ணமா இருந்தானே, எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கலாம், அப்பா தம்பியும் கூப்பிடுப்பான், பதவி போயிட போதுன்னு அர்த்தம். சாமுவேல் வந்துட்டான், நடக்க வேண்டியது எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒவ்வொருத்தனையும் அபிஷேகம் பண்ண வர 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 ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னுட்டார். 7 பேரையும் கர்த்தர் தள்ளிட்டார். சாமுவேலுக்கே குழப்பமாயிடுச்சு. கேட்கிறான், இல்லை உனக்கு பிள்ளைங்க இவ்வளவு தானா, ஏதாவது இருக்கா? சொல்றான், எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான். எல்லாம் இணைப்பாருங்க பார்ப்போம். என்ன இணைப்பார்? நீயும் நானும் மட்டும் தையல கொம்ப நிரப்பிட்டா, ஜெப ஆவியினால் அலங்கரிக்கப்பட்டா, தேவனுக்குரிய பாத்திரமா மாறிட்டா, கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டுட்டா, நாமளே கோணலும் மாணலுமான இடத்துல போனாலும் கர்த்தர் பாதையை செவ்வையாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதை அறிமுகப்படுத்த அவங்க அப்பா விரும்பல. இவன் தான் என் கடைசி பையன் சொல்ல அவங்க அப்பா விரும்பல. அவங்க அம்மா இவன் தான் என் பையன் சொல்ல விரும்பல. 7 அண்ணம்மா இவன் என் தம்பின்னு சொல்ல விரும்பல. ஒருவேளை இந்த மாலை வேளையில இப்ப நான் இதை தான் சொல்ல வரேன். போலியான நிரப்புதலுக்கும் நிறைவான நிரப்புதலுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குவா. ஐயா, உனக்கு முன்னாடி 1000 பேர் 1000 வேஷம் போடட்டும், 1000 பேர் 1000 நடிக்கட்டும், 1000 பேர் 1000 பண்ணட்டும், நல்லவன் போலவே காண்பிக்கட்டும், கவலைப்படாத. தைல கொம்பு நிரப்பப்பட்டா தைலம் நல்லவனைத்தான் தேட ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. இவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவன், துதிக்கிறவன், பாடுறவன், ஆண்டவரையே நம்பி இருக்கிறவன், இவங்க எல்லாம் வேஷதாரிங்க. அத்தனை பேர் அந்த பதவி அபகரிக்கணும்னு நினைச்சான். ஆனா சாமுவேலை கர்த்தர் விடல. பாருங்களேன், தாவீது வந்து நிக்கிறான். ஆளை விட்டு அனுப்பி தாவீதை கூட்டிட்டு வரான். தாவீது வந்து நின்னவனே ஆண்டவர் சொல்றார், 15 வயசு பையன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எழுந்திரே, இவன் தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன். எல்லாம் நினைப்பார், 15 வயசு பையன். இந்த வசனத்தை படிச்சு நான் பல முறை அழுது ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நம்மளை நம்பி 500 ரூபாய் தரமாட்டாங்க நம்ம அப்பா அம்மா. நம்மளை நம்பி ஒரு சின்ன உத்தரவாதம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த 15 வயசு பையனை பார்த்து சொல்றார், இவன் தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். இவன் என்னை விட்டு மாற மாட்டான், என்னை விட்டு விலகி போக மாட்டான். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய இடம் வனாந்தரமா இருக்கலாம், நடுத்தெருவா இருக்கலாம், குடிசை வீடா இருக்கலாம், புறம்பாக்கப்பட்ட இடமா இருக்கலாம். ஆனா இருக்கிற இடத்துல முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோடு, இல்லாதவர்களை பற்றி யோசிப்பதை விட இருக்கிற தெய்வத்தை அண்டிக் கொள்ளுகிற பட்சத்துல எத்தனை பேர் நமக்கு வர வேண்டிய மேன்மைய, மகிமைய, கிருபைய, ராஜரிக ஆளுகைய, ஆசீர்வாதத்தை, ப்ரமோஷனை எத்தனை பேர் தடுத்தாலும் ஆண்டவர் நம்மை மறைந்திருக்க விட மாட்டா. ஆமென். நீங்களும் நானும் அந்த இடத்துல வந்து நிக்கிற வரைக்கும், அந்த நிரப்பப்பட்ட தைலம் நம்ம மேல ஊற்றப்படுகிற வரைக்கும் கர்த்தர் இடையில எவனை அனுமதிக்க மாட்டா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். 15 வயசுல அவன் அபிஷேகம் பண்ணிட்டான், ராஜாவா மாறிட்டான். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். சவுல் எந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்திற்கு மனநோவாய், துக்கமாய், மனசாபத்திற்குரியவனாய் இருந்தானோ, தாவீது அதை விட 1000 மடங்கு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் இருக்க ஆரம்பித்தான். இந்த மாலை வேளையில நானும் உனக்கு சொல்றேன், கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், வேதனைகள், நெருக்கங்கள், நஷ்டங்கள், கடன் பாரங்கள், தரித்திரங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரணும்னா இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டியது அவசியம், நிரப்பப்பட வேண்டியது அவசியம். ஜெப ஆவியினால, துதியின் ஆவியினால, கிருபையினால, வேத வசனத்தினால, சத்தியத்தினால, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படு. உன் தைல கொம்பை எடு. நேத்து பண்ண ஜபத்தை வச்சு வண்டி ஓட்ட முடியாது.
நேற்று பெற்ற கிருபையை வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. நாள்தோறும் அவருடைய கிருபை புதியவைகளாக இருக்கு. மோசே 90வது சங்கீதத்தில் சொன்னார், என் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உடைய கிருபையினால என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பாத்திரத்தை எடுத்துட்டு போ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட போ. புருஷன் இப்படி இருக்கிறான், பிள்ளைங்க இப்படி இருக்கிறான், மனைவி இப்படி இருக்கிறான், கஷ்டப்பட்டு ஆளாக்கன, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, என்னால எழும்ப முடியல, நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்ல, நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்ல. என்னை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டான். ஊரே ஒரு பக்கம் இருக்கு, நான் மட்டும்தான் அனாதையா இருக்கிறேன். அக்கா தங்கச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, நான் மட்டும்தான் அனாதையா இருக்கிறேன். எனக்குரிய அபிஷேகம் நீங்க மட்டும்தான். அத்தனை பேருக்கு மத்தியில என் தலை உயர்த்தப்படணும் ஆண்டவரே. அத்தனை பேருக்கு மத்தியில நீ ஆண்டவர் என்பதை நிரூபிக்கணும் ஆண்டவரே. அத்தனை பேருக்கு மத்தியில நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை நீங்க நிரூபிக்கணும். துக்கத்துல முழுகாத, கடந்த காலத்தை பத்தி பேசாத, உன் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் கிட்ட போ. கர்த்தர் நிரப்பும் போது உன் ஸ்டாண்டர்டே மாறிடும், உன் ஸ்தானமே மாறிடும். உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவங்க யாராச்சும் வந்து ஜெபம் பண்ண வருவாங்க, நீங்க வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை சொல்றேன். ஜெபம் பண்ண வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணா தூக்கமா வருதுனோம். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இருக்கும். இவ்வளோ ஆராதனையும் கேட்டுட்டு உனக்கு தூக்கம் வருதா? நீ எந்த பக்கம் இருக்கிற ஆள்? புரியுதா? அல்லேலூயா. அது எப்படி தூக்கம் வரும்னு எனக்கும் தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்வால்வ் ஆகணும். சொல்லு, ஆராதனையில இன்வால்வ் ஆகணும், ஜபத்துல இன்வால்வ் ஆகணும், சபையோடு இன்வால்வ் ஆகணும், தேவ பிரசன்னத்தோடு இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆயிட்டா தூக்கம் வரா. தரித்திரத்தின் ஆவி இருக்காது, தூக்க மயக்கத்தின் ஆவி இருக்காது, நஷ்டத்தின் ஆவி இருக்காது, அந்த கசப்பின் ஆவி இருக்காது, விரோதத்தின் ஆவி இருக்காது. நம்ம தான் வந்த மாதிரியே வந்துட்டு ஆடாம அசையாம மெல்ல வந்து கிள்ளிட்டு போ. அல்லேலூயா. ஆமா, அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போறது. இவரை மாதிரி பாட்டு பாடினா இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழும் போலக்குது. அல்லேலூயா. என்ன மாதிரி பாடுறாரு, என்ன மாதிரி ஆராதனை, எப்படி ஆராதிக்கலாம்? பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரியே வந்து உட்கார்றது. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. யார் பெத்த மகராசன்களும் சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீயும் நிரப்பிட்டு வரணும். சொல்லு, நானும் நிரப்பிட்டு வரணும். ஆமென். அப்பதான் இங்கிருந்து ஊற்றப்படுவது ராஜரிக அபிஷேகமாமா. அப்பதான் இங்கிருந்து வருவது நம்ம வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது எந்திரிச்சிட்டானே, நான் காலையில சொன்னேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் தாவீது இருக்கிறான். தாவீது 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 மூச்சுக்கு 30 முறை சொல்றார். தாவீது தாவீது தாவீது, என் தாசனாகிய தாவீது, ஏன் தாசனாகிய தாவீது. தப்பு பண்ணாயா, துரோகம் பண்ணாயா, விழுந்து போனாயா? அவனால 85 லேவி குடும்பத்தை சேர்ந்தவன் 85 பேர் கொல்லப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவன் ஏன் தாசன். தப்பு பண்ணாத மனுஷன் இல்லையா, தடமாறாத மனுஷன் இல்லை, வழி விலகாதவன் இல்லை. விலகும் போது, ஆண்டவர் உணர்த்தும் போது, கர்த்தர் எச்சரிக்கும் போது அந்த சத்தத்தை ஏளனம் எடுக்கக்கூடாது. தேவ சத்தத்தை கேட்டு கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடும். ஆமென். தப்பு பண்ணிட்டேன் சாமி, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க, இனிமேல் நான் அடுத்தவங்க மேல பிளேம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்க மேல பழிய போட மாட்டேன், என்ன நீதிமானா காட்ட மாட்டேன், நீங்க என்ன உணர்த்திட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஆராதனை முடிச்சுட்டு நேரா பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லணும், பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர், நான் தான் விழுந்து போனவன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் திரும்ப எழும்பணும் அப்படின்ட்டு போ. நீ போக ஆரம்பிச்சு பாரு. அந்த அபிஷேகமும் இந்த அபிஷேகமும் ஒண்ணு சேரும் போது காரியம் தலைகீழாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாத்துவா. நம்ம ஆண்டவர் என் கூட பேசிட்டார்னு சொன்னாலே பாவமா தானே இன்னைக்கு கிறிஸ்தவன் நினைக்கிறான். நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசிட்டார்னு ஒருத்த வந்து சொல்லிட்டான்னு கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்ச மாதிரி இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா ஆண்டவர் மாறே? அல்லேலூயா. ஆமா, போன வருஷத்துல மட்டும் நான் 49 பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசினேன். 49 பாஸ்டர்ஸ் மீட்டிங். அதுல ஒரு 4 பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் பாருங்க. ஒரு கான்ஃபரன்ஸ்ல 850 பாஸ்டர்ஸ், 850 பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அத்தனை பெரிய கூட்டத்தில் பேசுறேன். முடிச்ச உடனே நிறைய பாஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், பாஸ்டர்லாம் பரலோகம் போயிடுவாங்க போல இருக்குது. fill in the blanks. அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? ஆண்டவர் பேசினார்னா, ஆண்டவர் பேசினார்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு எனக்கும் புரியல. புரியுதோ புரியலையோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
அதை கன்ஃபஸ் பண்ணு. இன்னும் பாஸ்ட் உனக்காக ஜெபம் பண்ணுவா. நாங்க செய்யற ஊழியம் தேவ சித்தத்தின்படி தான் தைல கொம்புல தைலத்தை நிரப்பி இருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது கரெக்டான இடத்துல தான் ஊற்றி இருக்கு. நாங்க ஜெபித்தது கரெக்டா தான் வந்திருக்கு தெரியும். யாருக்கும் தெரியும்? போடாவா யாருக்கு தெரியும்? எங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆமா, அப்போ கன்ஃபஸ் பண்ணு, அறிக்கை பண்ண ஆண்டவர் அடுத்த வாசலை திறப்பா, புதிய வாசலை திறப்பா. மகிமையாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல மூழ்கி போயிடாத, விழுந்து போயிடாத, கெட்டு போயிடாத. அவன் என்ன லவ் பண்ண பாச்சார், ஏமாத்திட்டான் பாச்சார், அவன் தான் விளங்காதவன் தெரியுது, நீ ஒரு விளங்காதவன். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவத்தான் இத்து போனவன் தெரியுது. ஆளுகளை பாரு வந்து சொல்றது, ஆண்டவர் ஏன் என்ன கைவிட்டார, அவருக்கு அதான் வேலை. இந்த மாதிரி சொல்ற பசங்களை இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுக்கு புரிய அர்த்தம்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவளை என்ன ஏமாத்த விட்டுட்டாரு, அவருக்கு அதான்டா பொழப்பு. பண்ணாட பயல. ஓத்திரம் ஆண்டவரே. சில பேர் பார்த்தீங்களா, மாசத்துக்கு 30 நாள் 15 கம்பெனி வேலைக்கு போவான். ஓனர் சரி இல்லையா, உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க முடியலையம்மா, கேரளாவுக்கு போயிட்டார் யானையை அடக்க. ஆளுகளை பார். இந்த மாயை மாயை அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வெங்காயம். சொல்லுங்கப்பா. உரிக்க 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 உள்ள ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தான் நீ ஏதோ பெருசா நினைக்கிற பாரு, கண்ணு மட்டும் எரியும், தனியா உட்காந்து அழ வைக்கும். உரிக்க உரிக்க ஒன்றும், சத்தமா சொல்லுங்க, உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது. வெங்காயத்தை போய் பிடிச்சின்னு கட்டி சாகாத. சோத்திரம் ஆண்டவரே. இதுக்கப்புறம் என்னால புரிய வைக்க தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. வந்துரு வெளியே. தைலத்தை நிரப்பு, அபிஷேகத்தை நிரப்பு, தேவ வார்த்தையினால நிரம்பு, தேவ கிருபையினால நிரப்பப்படு. நீ எந்திரிச்சு போ. உனக்கு ஏற்றதை கர்த்தர் முன்னாடி நிறுத்துவார். ரெண்டு ஒண்ணு சேரும் போது மகிமை வெளிப்படும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியமான வழி திறக்கும், தேவ நாம மகிமைப்படும், தேவ ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அந்த விழுந்து போனது கடந்த காலம், தப்பான காரியம், ஏமாத்தினவன், அவன் இவன் முடிச்சவைக்கு முள்ள மாதிரி திருட அக்யூஸ்ட், அத்தனை பெரிய கொண்டு வந்து இருதயத்தில் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுக்கிறது. இந்த காலில் குப்பை தொட்டியில கொட்டுவாங்க பாரு, பழைய இட்லி தோசை 7 நாள் சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருந்தது, மொத்தத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு குப்பத்தை, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருதயத்தை குப்பை மேடா வச்சுக்கிறது. எவ்வளவு ஜெபம் பண்ணி ஆலோசனை சொன்னாலும் பாஸ்டர் போங்க பாஸ்டருங்கிறான். புரியுதா நான் பேசுறது? நான் என்னவோ உங்களை சொல்லாத மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு. அல்லேலூயா. எவ்வளவு சொல்லு, அதே மாதிரி தான் இருக்கிறான். இருதயத்தில் இருக்கிற குப்பை, தேவையில்லாத அழுக்கு, தேவையில்லாத காரியத்தை தூக்கி தூர போட்டு கர்த்தர் உன்னை என்னையும் வேற மாதிரி மாற்ற விரும்புகிறார். வேறொரு ஸ்தானத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். மகிமையினால முடிசூட்ட விரும்புகிறார். ஆமென், ஆமென். தைல கொம்பு எடுக்கணும். சொல்லு, தைல கொம்பு எடுக்கணும், அபிஷேகத்தை எடுக்கணும், நம்ம பாத்திரத்தை எடுக்கணும், கிருபையினால நிரப்பப்படணும், ஜபாவினால நிரப்பப்படணும், துதியினாவினால நிரப்பப்படணும், ஒரு புதிய மனுஷனா மாறணும். கர்த்தர் அப்பதான் மகிமையினால கனத்தினால முடிசூட்டுவா. அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது கவனிங்க பாப்பா, மோசே இருக்கிறான் பாரு. சில நேரத்துல நம்ம நல்லவன்னு நம்புறவங்களாம் நடுத்தருல நிப்பாட்டுவான். பார்த்திருக்கலாம்? ஐயோ சொல்லப்பா, பார்த்திருக்கல இல்லையா? ஆமா, நல்லவன் நம்புறவன் தான் நடுத்தருல நிப்பாட்டுவான். இந்த மோசேயும் ரொம்ப மோசம். இந்த சொறி வந்த மாதிரியே சிலர் ஜெபம் பண்ணுவோம். பார்த்துக்க. ஐய. அதனால தான் பவுல் சொல்றான், இவெல்லாம் அரிப்புலவை போன்றோம். அரிப்புலவன என்ன? சொறி. அந்த மாதிரி மூஞ்சி வச்சு கேட்கணும். சொறி, அரிப்புலவை. அப்படியே ஞ பாக்கெட்ல கை விட்டு சொறி இருக்கு, இங்க கை விட்டு சொறி, தங்க கை விட்டு சொறி, சொறி. ஐயோ யோ 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 யோ. சிலருடைய ஜபமே அப்படித்தான். இந்த மோசே இருக்கிறான் பாரு. ஆண்டவர் சொல்றார், மோசே வா, உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன், உன்னை அனுப்பி உன்னை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறேங்கிறான். மோசே நம்மள மாதிரி சொல்றான், எனக்கு பேச தெரியாது, நான் மந்தவாய், 30 வருஷமா சர்ச்சில் உட்கார்ந்தோம். பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், அப்படியே கூப்பிட்டு இழுத்து பலாரும் ஓடி போடணும். எத்தனை பிரசங்கத்தை கேட்டு, எத்தனை ஊழியத்தை பார்த்து, எத்தனை காரியத்தை இன்னும் ஜெபம் பண்ண தெரியலன்னா புரியுதா இல்லையா? நான் இப்ப என்ன நினைச்சு பிரசங்கம் பண்றேன்னா, அடுத்த வருஷம் பாஸ்டர் என்ன கூப்பிட மாட்டாரு. அப்படித்தான் நான் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த சொம்ம ஹின்னு கூடாது. சிலது ஆண்டவர் கொடுத்துருவாரு. வாங்கறதுக்கு முன்னாடி இருந்த வலியை விட வாங்கின பின்னாடி இருக்கிற வலி பெருசு.
நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போமே. அவன் தான் வேணும்னு கடிச்சு கல்யாணம் பண்றது, அப்புறம் செய்வாரு பேர். சோத்திரம் ஆண்டவரே. ஏலே, நீ சீனாய் மலைக்கு போனாலும் மர்ரூப மலைக்கு போனாலும் ஒண்ணும் மாறாது. புரியுதா? புரியுதா? வாங்கி கட்டணவங்க எத்தனை பேரு? நானும் தான். ஆமா, நான் எப்படி வாங்கி கட்டினேன்னு சொல்றேன் பேர். 2004 ஒரு புக்கு ஒன்று எழுதினேன். புக்கு எழுதிட்டு 8000 ரூபாய் பே பண்ணணும். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, கடனை உடனே வாங்கி, ஆண்டவருக்காகத்தானே செய்கிறோம், கடனை உடனே வாங்கி செய்யணும். எனக்கு வட்டி பற்றியோ 10 காசு இன்ட்ரெஸ்ட், அந்த 2 காசு இன்ட்ரெஸ்ட், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம தான் குப்பை மேடாச்சே, அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இதை பற்றி ஒன்றும் தெரியாது. 8000 ரூபாய் வட்டி வாங்கிட்டேன். 800 ரூபாய் வட்டி கட்டணுமா பாருங்க, வாங்கிட்டேன். அப்பெல்லாம் ஊழியமும் கிடையாது. நான் எனக்கு சொன்னவங்கலாம் தீர்க்கதரிசி, நல்ல பாசிட்டுங்க. சோத்திரம் ஆண்டவரே. ஆமா, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒருத்தி இருந்தா, நல்ல ப்ராஃபஸி பேசுவா, நல்ல கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல ஆரம்பிப்பா. எல்லாரும் சொன்னாங்க. நான் நினைச்சேன் தேவ வாக்கேன்னு நினைச்சேன். நான் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டேனே தவிர ஆண்டவர்கிட்ட கேட்கல. உங்க கேஸ் தான். ஐயோ, அல்லேலூயா. 8000 ரூபாய் வாங்கிட்டேன். வாங்கி புக்குக்கு கட்டிட்டேன். புக்கை எட்டுன்னு வந்துட்டேன். வாங்கின யாரும் காசு தரல. சோத்திரம் ஆண்டவரே. அடுத்த மாசம் 800 ரூபாய் வட்டி. கிட்டத்தட்ட நான் சொல்றது 2004, 5 வருஷமா மாசம் 800 ரூபாய் வட்டி கட்டணும். எனக்கு தர காணிக்க 500 ரூபாய் கூட கிடையாது. சில நேரத்தில் நான் செலவு பண்ணிட்டு போற காசு கூட எனக்கு காணிக்க வர. எத்தனையோ நாள், 3 நாள் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர காணிக்கையை வட்டிக்கு கொடுத்துட்டு பச்சை தண்ணி எடுத்து நைட்டு முழுக்க குடிச்சிட்டு படுத்திருக்கிறேன். ஒரு டீ குடிக்க மாட்டேன். வீணா செலவு பண்ண மாட்டேன். வட்டி கட்டணுமே, வட்டி கட்டணுமே, வட்டி கட்டணுமே. வட்டிக்கு முதல்ல அடைக்கவே முடியல. வீட்டுக்கு வேற வாடகை கட்டணும், வீட்டுக்கு தேவையான சாப்பாடுக்கு வேண்டியதை வாங்கி போடணும் பாருங்க, வட்டியை வேற கட்டணும். ஐயோ சாமி, ஒரு 5-6 வருஷம் நான் பட்டம் பெற பாடு, ரத்த கண்ணீர் தான். ஒரு முறை ஒரு பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் படுக்கிறேன். எங்கள் அக்கா காலையில் எந்திரிச்சு என் பர்ஸில் காசு தேடுறா, பால் வாங்க. காசு இல்லை. நான் அப்படியே குப்பரடிச்சு படுத்துக்கு நான் அழுவுறேன். என்ன பண்றதுனே தெரியல. சம்பாதிக்கிறது வர காணிக்க மொத்தம் வட்டி 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 கட்டிட்டேன். அப்பதான் நினைச்சேன், இனி எவ பேச்சும் கேட்க கூடாது. வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து சொன்னாலும் இயேசு சொன்னா மட்டும்தான். நான் பேசுறது புரியுதா? ஆமா, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு போனேன். அவர் சர்ச்சை கூரை மாத்துறதுக்காக ஒரு 15,000 ரூபாய் வச்சுங்கிறார். 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. அவர் நைட்டே எனக்கு காணிக்க தந்துட்டார். காலையில் 4 மணிக்கு எனக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கிறேன். 4 மணி பஸ் ஏறுறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர் போய், பாஸ்டர் இந்த காணிக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, வேண்டாங்க ஐயான்னு. இல்லை பாஸ்டர், இது ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார், இந்தாங்க அப்படின்ட்டார். 15,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார் பாருங்க. நான் அங்கே பிரிக்கல, வீட்டில் வந்து பிரித்து பார்த்தா 15,000 ரூபாய். நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இவ்வளோ காசு இருக்கு, தெரியாமல் எனக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. இல்லையா, உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு 8,000 ரூபாய் கடன் இருக்கு, இந்த கடன் ரொம்ப என்ன வாட்டி வதச்சு, அந்த கடனை கட்டிட்டு மீதி காசை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், எனக்கு ரொம்ப காசு வேணா பாஸ்டர், நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லையா ஆண்டவர் உனக்கு தான் கொடுக்க சொன்னார், நீ வச்சுக்க அப்படின்ட்டார். அந்த 5-6 வருஷம் நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோயோ, நான் தான் சொல்றேனே, சாப்பாடு சரியா சாப்பிட முடியாது, மனசார ஒரு டீ குடிக்க மாட்டேன், உயிர் போற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு சில நேரத்தில் பஸ் பேருக்கு காசு செலவாயிடணும். 20-30 கிலோமீட்டர்லாம் நடந்தே வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். ஆண்டவரை நச்சரிக்க கூடாது. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு கேட்க கூடாது. ஜெபம் பண்ணிட்டியா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? உணர்த்திட்டாரா? இருதயத்தின் அடி மனசுல ஒரு பூரண சமாதானம் வந்துடுச்சா? சரி ஆண்டவரே, நீங்க எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பீங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு அடி எடுத்து வைக்கணும். ஆண்டவர் வேணான்னு சொன்னதை நச்சரிக்க கூடாது. பாருங்க, அத்தனை ஆண்டு நான் கஷ்டப்பட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்கறது கிடையாது. இருக்குதோ இல்லையோ வாங்கிறது கிடையாது. கடன் வாங்கவும் கர்த்தர் விடல, யாரு முன்னாடி தலை குனிஞ்சு போக விடல. என் 2வது பையனுக்கு ஸ்கூல் சேர்க்கணும், 70,000 இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஃபீஸ். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. பையனை சேர்த்துட்டேன். 2வது பையனை ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீங்க காசு கொடுத்தா சேர்ப்பேன், நீங்க காசு கொடுக்கல நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல கூட சேர்த்துறேன், எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்ட்டு. பாருங்க, ஜனவரி மாசம் 12ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொன்னார். ஜனவரி போயிடுச்சு, பிப்ரவரி போயிடுச்சு, மார்ச்சும் போயிடுச்சு,
ஏப்ரல் மாதம் பாருங்க, சாதாரணமாக இப்படி உட்காந்துட்டு ஒரு பிரதர் கூட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கேட்டார், பசங்களை எல்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா? இன்னும் சேர்க்கல. என்ன பாஸ்டர் ஏப்ரல் மாதம் வந்துச்சு இன்னும் சேர்க்கலன்றீங்க? அட்மிஷன்லாம் முடிஞ்சிட்டு இருக்க போது, சீட் எல்லாம் கிடைக்காம போயிட்டு அப்படின்னா, ஆண்டவருக்கு சித்தமானா நடக்கட்டும் பிரதர், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. நீங்கள் போய் முதல்ல ஸ்கூல் அப்ரோச் பண்ணிங்களா அப்படின்னா, ராமா போயிட்டு வந்த அப்படின்னு. என்ன சொன்னாங்க? டேட் எப்போ சொன்னாங்க? ஜனவரி 12. என்ன பாஸ்டர் இப்படி அறிவீனமாக நடக்கிறீங்க? ஜனவரி 12 சொல்லிட்டு இன்னும் போய் சேர்க்கலாம் பிரதர், ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பார் அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டு நான் இன்னொரு பாஸ்டர் வந்துட்டேன். பாருங்க, வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் என் பையனுக்கு தேவையான அந்த 70,000 இல்லாமல் அந்த இயர் முழுக்க வேண்டிய மொத்த ஃபீஸையும் சேர்த்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டு, இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போங்க, நீங்கள் போய் பே பண்ணுங்க அப்படின்னு. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். போய் மொத்த அமௌண்ட், ஒரு பைசா கடன் இல்லை. நான் ஸ்கூலில் போய் என் பையனை கூட்டிகிட்டு போனால் அந்த கரஸ்பாண்டன்ட் சிரிக்கிற, ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு, பரவாயில்ல வந்துட்டீங்க அப்படின்னு. ஆண்டவர் இருக்கிறார்ல, அவரை நச்சரிக்க கூடாது. நான் பேசுறது புரியுதா? ஆமா, நீ வைராக்கியமா நின்று பாரு, நான் கடன் வாங்க மாட்டேன். நீ வைராக்கியமா நின்ன, என் கைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆசீர்வதிங்கப்பா. தேவையில்லாததை செய்யாத, நீயா தேவையில்லாத சுமையை தூக்கி போட்டுறாத. வாழ்க்கை கஷ்டம், நெருக்கம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும், போராட்டம் உண்டாகும். ஆண்டவரை நைய 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 நையன்னு சொறி வந்தவன் மாதிரியே பண்ணாத. ஆமா, இவ்வளவு இருக்கா, இதை வச்சு செய், கத்தர் அதுல நிறைவை தருவா. இவ்வளவுதான், இதை வச்சு பிரயாணப்படு, கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. 5 அப்பத்தை 2 மீனை தான் அவர் 5000 மாத்துவா. 5000 அப்பத்தை அவர் பருக பண்ண மாட்டார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவருக்கு கொஞ்சம் மாவு என்ன போதும், பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியாக்குவதற்காக. அவர்கிட்ட போய் நைய 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 நையன்னாத. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய், நான் மந்தனாவ், எவனா ஒருத்தன் அனுப்பு. டென்ஷன் ஆயிட்டு ஆண்டவர் சொல்றார், போடா, நீ போகும்போது உங்க அண்ணன் ஆரோன் வருவான் அப்படிங்கிறார். ஆரோனை பார்த்தோன்னே 2 பேருடைய இருதயமும் சந்தோஷமா மாறிச்சான். 2 பேரும் போனான், இஸ்ரவேலை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தான். மனாந்தரத்துல கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டு மோசே சீனாய் மலைக்கு போயிட்டான். போய் 40 நாள் தான் ஆச்சு. இந்த ஜனங்க மொத்த பேரை சேர்ந்து ஆரோன் கிட்ட போயிட்டான். ஆரோன் கிட்ட போய் சொல்றான், எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியாது, அதனால எங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய தெய்வத்தை உண்டாக்குங்கிறான். ஆரோன் பாருங்க, மொத்த பேருடைய நகையை வாங்கி ஒரு பெரிய கன்றுக்குட்டியை செஞ்சு விக்கிரகமா மாத்தி, அடுத்த நாள் இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் சொல்லிட்டான். ஜனங்களை நிர்வாணமா மாத்திட்டான். விபச்சாரத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டுட்டான். எல்லாம் இணைப்பர். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத ஆட்களோடு சேராத. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம மற்றவங்களை கை கோர்க்காத. தரிசனம் இல்லாதவனை சேர்க்காத. அபிஷேகம் இல்லாதவனை சேர்க்காத. தப்பு பண்றான்னு தெரியுதா, அவன் கூட ஐக்கியத்தை வைக்காத. உன்னை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உன் திட்டத்தை நீயா நானாவே கெடுத்துருவோம். கை கோர்க்காத. அவன் ஆரோனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆரோன் ஆண்டவருக்கு தேவை, மோசேக்கு கிடையாது. Are you with me? நான் பேசுறது புரிஞ்சுதா? மாறிட்டான். மேல போயிட்டு வரத்துக்குள்ள ஜனங்களை நிர்வாணமா மாத்தி விபச்சாரத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டு, எதை எகிப்து விட்டு வந்தாங்களோ அதையே கொண்டு வந்து வச்சுட்டான். மலை மேல இருந்து மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றா, சீக்கிரமா இறங்கிப்போ, நீ அழைத்து கொண்டு வந்த ஊஞ்சனம் பேர் அப்படிங்கிறா. இவ்வளோ நேரம் ஏன் ஜனம், ஏன் சேனை, ஏன் சுதந்திரம், ஏன் சொத்து, ஏன் சேஷ்ட புத்திர பாகன்னவர், இப்ப சொல்றா, நீ அழைத்து கொண்டு வந்த ஊஞ்சனம் போ. மேல இருந்து மோசே வந்து பார்த்தா ஜனங்களை நிர்வாணமா மாத்திட்டான். கற்பலைகளை தூக்கி போட்டு உடைச்சி கத்தரா. எல்லாம் இணையப்ப குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? கண்டவனை வீட்டுக்குள்ள சேர்க்கறது. எஸ் ஆர் நோ? அக்கா மாதிரியே வந்தா பாஸ்டர், வருவா பாஸ்டர். அப்புறம் ஆண்டவர் ஏன் என்னை இப்படி பண்ணிட்டாரு? உன்னையெல்லாம் எங்க போட்டு கொல்ல? சோத்திரம் ஆண்டவரே. எழுத்ததெல்லாம் பாலுன்ட்டு பெனாயில் பாட்டிலையும் குடிச்சிடுறது. ஆமே, ஆமா, எங்களை மாதிரி சில பேர் சப்பாரி போட்டுன்னு வருவாங்க. ஏற்கனவே இதுவே நாத்தம் எடுத்தது. பைபிள் வேற இங்கே வச்சுக்கிறது. இதுதான் ஏற்கனவே நார்த்த. பைபிள் இங்க வச்சிருந்து லப்பன்னு உடம்ப உலுக்கினால் அந்நிய பாஷை பேசினா அப்படியே நம்பிருது. நாங்க உயிரை கொடுத்து பேசுறோமே, எங்களை இப்படி தொடச்சி போட்டு போறது. அல்லேலூயா. கள்ள போதகத்துக்கும் கள்ள தீர்க்க தரிசனுக்கும் விளங்காதவனுக்கு தான் இன்னைக்கு. அதான் கூத்தாடி கோமாளி வேஷம் போடுறவன் நடிக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு சக்தி என்ன, ஆண்டவர் என்ன, தேவன் என்ன, என்ன கண்ட ஆளோட கை கோத்துறது, கண்ட ஆளோடு சேர்த்துறது, கண்ட ஆளை வீட்டுக்குள்ள சேர்க்கறது. எல்லாம் கவனி. கண்ட நபர்களை உன் வீட்டு பெட்ரூம்குள்ள எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது ஆம்பளையானாலும் பொம்பளையானாலும். எஸ் ஆர் நோ?
என்ன ஒரு மாதிரி என்ன பேய் மாதிரியே பாக்குறீங்க? ஐயோ, நான் நிறைய பார்த்துட்டு வந்துட்டேன். சோத்திரம் ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீங்களும் அந்த மாதிரி தான். கண்ட ஆட்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது. அவன் எப்பேற்பட்ட பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், தெருவுலயே நின்று வச்சு அனுப்பிடணும். அப்புறம் குத்துது கொடையுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வேலியில போறவே ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்டா குத்தத்தான் செய்யும். ஆண்டவர் ஏன் காப்பாத்தல? ஆண்டவர் ஏன் காப்பாத்தலையா? புரியுதா? எங்க இடிக்கிற மாதிரி இருக்குமே, ஆனா இடிக்காத மாதிரி இருப்போமே. ஐயோ, நம்ம யாரு லேசுப்பட்ட ஆளுகளா? அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். இந்த கண்ட ஆளை சேர்க்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்கிற பிசாசினுடைய வஞ்சக செயல் இன்னைக்கு குடும்பத்தை உடைப்பது, சபையை உடைப்பது, புருஷ மனைவிக்குள்ள விரோதத்தை உண்டாக்குவது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள விரோதத்தை உண்டாக்குவது, நல்மன சாட்சியை கெடுப்பது, சாட்சியை கெடுப்பது. இன்னைக்கு அப்படித்தான். ஆண்டவர் அனுமதிக்காத, ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத எவனும் வேணாம். அவன் பரலோகத்துக்கு ஏறி போய் வந்தவன் ஆனாலும் சரி வேண்டாங்கிற கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, ஒரு நாள் வரும் உன்னை பரிதபிக்கிற நிலைமையில விட்டுடுவான். ஒருத்த நாளே ஒண்ணும் பண்ண முடியாது. மோசே தப்பு பண்ணிட்டான். அண்ணன் நினைச்சிட்டு சேர்த்தான். சின்ன பின்னமா மாத்திட்டான். கற்பலைகளை உடைச்சி போட்டுட்டான். அது தெய்வமே இழைத்து தெய்வமே எழுதி கொடுத்தது. உடைச்சி போட்டுட்டான். குற்ற உணர்வு வந்துடுச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. இப்பதான் மனசாட்சி அப்படியே வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே, நீ உடைச்சி போட்ட கற்பலகைக்கு சமமா 2 கற்பலைகளை இழைத்து கொண்டு மீண்டுமாய் மேல வா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்மளை நம்பி கூட கர்த்தர் ஏதோ ஒண்ணு தந்திருக்கலாம், எங்கேயோ உடைச்சிருக்கலாம். நல்ல குடும்பத்தை கெடுத்துட்டேன் மாஸ்டர், நல்ல பிசினஸ் இழந்துட்டேன் மாஸ்டர், நல்ல மனைவி பாஸ்டர் நான் தான் விட்டுட்டேன், நல்ல கணவன் பாஸ்டர் தப்பு பண்ணிட்டேன், நல்ல வேலை பாஸ்டர் இழந்துட்டேன், நல்ல அப்பா அம்மா பாஸ்டர் செஞ்ச தப்பு நான் இழந்துட்டேன். பரவாயில்ல, இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்றா, அதுக்கு ஒத்ததை இழைச்சிட்டு திரும்பவுமா தேவ சமூகத்துல வா. ஆமே, முந்தினதை போல பிந்தினதையும் கர்த்தர் எழுதி தருவா. முந்தின மகிமை போல பிந்தினது மகிமை விளங்க பண்ணுவா. தப்பு நடந்துடுச்சு, எங்கேயோ உடைச்சிட்டோம். ஒரு விபச்சாரத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, பிரிவினையின் ஆவி, கசப்பின் ஆவி, தேவனுடைய கோபாக்கினையை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஆவி, ஏதோ ஒன்று நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம பிசினஸையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் எங்கேயோ ஒரு இடத்துல கெடுத்து போட்டு இருக்கலாம். பரவாயில்ல, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த கற்பலையை இழைச்சிட்டு மீண்டுமா எழுந்து வா. மோசே கீழ்ப்படிஞ்சிட்டானே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பை மறந்துட்டான், கற்பலைகளை இழைச்சிட்டு போறான். இப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றா, மோசே, பூமியில எந்த ஜாதிகளிடத்துல செய்யாத ஒரு அற்புதத்தை நான் உன்னை கொண்டு செய்ய போகிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாத்திராகமம் 34:10 இப்படி சொல்றார், பூமியில எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத ஒரு அற்புதத்தை நான் உன்னை கொண்டு செய்ய போறேன். நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் செய்ய போகிற காரியத்தை உன் கூட இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க போறாங்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்ன அர்த்தம்? எங்க தோற்று போனையோ, எவன் உன் அற்பமா எண்ணினானோ, எந்த இடத்துல விபச்சாரத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டதோ, எந்த இடத்துல பிரமாணங்கள் உடைக்கப்பட்டதோ, அதே இடத்துல மீண்டுமாய் உன்னை கொண்டு காரியத்தை நான் தலக்கடாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உனக்கு எனக்கு அதான். குடும்பத்தை இழந்து போயிருக்கலாம், பிள்ளைகளை இழந்து போயிருக்கலாம், ஊழியத்தை இழந்து போயிருக்கலாம், அழைப்பை இழந்து போயிருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த கிருபா வரங்களை இழந்து போயிருக்கலாம். சூழ்நிலைகள் நிமித்தமாக கேட்பார் பேச்சை கேட்டு தப்பான உபதேசத்துக்கு பின்னாடி போய் தவறான ஆட்களை பின்பற்றி எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், ஒட்டாச்சி போட்டுட்டேன். இனி என்னால எழும்பவே முடியாது. இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றார், இல்லையா, நான் திரும்ப எழும்ப பண்ணுவேன், நான் திரும்ப உன்னை நிரப்புவேன். நீ உடைச்சி போட்டதை திரும்ப உன்னால உருவாக்க முடியும். ஆமென். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒரு காலத்துல நல்ல ஜெபம் பண்ண பாஸ்டர், இப்ப ஜெபம் பண்ணல. ஒரு காலத்துல நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ண, இப்ப பண்ணல. ஒரு காலத்துல சபைக்கு பக்கபலமா இருந்தேன், இப்ப விலகி போயிட்டேன். தேவையில்லாத ஆட்களோடு சேர்ந்து தரிசனத்தை, அபிஷேகத்தை, கிருபை இழந்துட்டேன். ஒரு காலத்துல ஜெபம் பண்ணா எப்படி அற்புதம் நடக்கும். ஒரு காலத்துல என்ன பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பான். என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா வந்தது. இன்னைக்கு ஒரு மாதிரி மாறி போயிட்டேன். இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றான், நீ திரும்ப வாப்பா, நான் திரும்ப தருவேன். ஆமென். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன்.
எலியா பாருங்க, அவ்வளோ பெரிய மகிமைக்குரியவனா இருந்தான். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். அந்த அம்மா சொல்லிட்டா, யார் அவ சத்தமா சொல்லுங்க, எசபேல். இந்த பைபிள்ல நான் நாளைக்கு ஆண்டவர் அனுமதிச்சா பேசுறேன். ரெண்டு சகோதரிகளா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கூட்டு களவாடிங்க மாதிரி ரெண்டா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த அத்தாலியாலும் எசபேல் இருக்கிறாங்க பாரு. அத்தாலியால் கவனிங்க, யூதா தேசத்தின் ராஜ்யகுமாரர்கள் எல்லாரையும் கொன்னான். இவ இருக்கிறா பாரு, யார் அவ? எசபேல். அவ யூதா தேசத்துல இருக்கிற அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொன்னான். இவளுங்க 2 பேராச்சா? ஆமான்னு தலையாட்டுங்க. ஆகார் சாரால் இருக்காங்க பத்தியா? ஒண்ணு வாக்கு தத்தமா இருந்தது, ஒண்ணு அந்த தத்தமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மரியாள் உலகத்துக்கு இயேசுவை தந்தா. இந்த ஏரோதுக்கு ஒருத்தி ஒய்ஃபா இருந்தா பாரு, யோவான் சனகன் தலையை எடுத்தா. அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? அந்த நாளைக்கு நான் வேற ஒரு 2 பேரை பத்தி பேசுறேன். அந்த ரெண்டு பேரா வச்சிருக்கிறேன். நீ யாரு கூட கை கோக்கறன்னு தான் இப்ப முடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லதா கெட்டதான்னு உனக்கு எனக்கு தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். தேசத்திலேயே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். எல்லாத்தையும் தலைக்கழா மாறிட்டான். கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கை பண்ணார்கள். தேசமே பரிசுத்தமா மாறிடுச்சு. அவ சொல்றா, 24 மணி நேரத்துல உன்னை கொன்னு போடல, என் பேர் என்ன கிடையாது. சும்மா சொல்லுங்க, அவ பேரு தான். என் பேர் என்ன கிடையாது, எச்சபேல் கிடையாதுங்கிறா. எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் ஆனாலும் அம்மனி வாயை திறந்து ஆஃப் ஆயிடுது. ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இந்த பக்கம் காணோம். ஏதாவது எனக்கு ஒரு ஆறுதலாவது சொல்லாம, எனக்கு ஒரு ஆறுதலா? அல்லேலூயா. ஆமா, நன்றிங்கய்யா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமா பாருங்க, என்ன ஆனாலும் மாறிடும். அந்த பொம்பளை சொல்லிட்டா, பெரிய எழுப்புதல் வேற, தனியா நின்று சாதிச்சு காட்டிட்டுவன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கணுவன். இவன் ஜெபம் பண்ணும் போது வானம் 3 வருஷம் மழை பொழியாதபடி அடைக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சவன். அந்த பொம்பளை பேசின பேச்சு கேட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, எல்லாத்தையும் ஊழியத்தை ஒதுக்கிட்டான், அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒதுக்கிட்டான், தரிசனத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போய் ஒரு சூர செடிக்கில உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுகுறான். சொல்றான், நான் ஆபிரகாம மாறி இல்லை, ஈசாக்க மாறி இல்லை, யாக்கோப்ப மாறி இல்லை. போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் என் முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. சில நேரத்தில் தோய்வுகளும் ஏமாற்றங்களும் எதிர்ப்புகளும் வரும்போது நம்மளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிடுவோம். பார்த்துருக்கீங்களா? அவங்கள மாதிரி நான் இல்லை. ஆண்டவர் என்ன அச்சை வச்சுங்கிறாரு, ஒரே மாதிரி பொம்மையை செஞ்சு விட. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவன் போய் படுத்துட்டு சொல்றான், நான் அவங்கள மாதிரி இல்லை, என்னை கொன்னு போட்டுருங்க. பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அழுவுறான். ஆண்டவர் பாருங்களேன், ஒண்ணுமே பேசல. அவன் அழுது தூங்கி முடிச்ச உடனே சாப்பாடு கொண்டு வந்து அவனை தட்டி எழுப்பி, சாப்பிடு, நீ ஏன் புலம்பன, ஏன் தப்பு பண்ண, ஏன் எல்லாத்தையும் ஒதுக்குன, நான் செய்வேன்னு உனக்கு தெரியும். ஒண்ணுமே கேட்கல பாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அவன் வயிறார சாப்பிட்ட உடனே படுத்துக்க, அப்படியே போயிட்டார். திரும்ப அடுத்த நாள் தேவதூதன் வரான், சாப்பாடு கொடுக்குறான். அவன் மனசுல இருக்கிற அந்த காயம், அந்த கசப்பு, அந்த வலி, அந்த புலம்பல், அந்த வேதனை எல்லாம் மாறிட்டு 2வது டைம் சாப்பாடு கொடுத்து சொல்றான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சாக வேண்டிய ஆள் கிடையாது, உனக்கு பின்னாடி ரெட்டிப்பான வரத்தை உடையவன் இருக்கிறான், அவனை நீ அபிஷேகம் பண்ண போற, அதனால நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழுந்து சாப்பிடு, போஜனம் பண்ணு. இந்த நல்ல மாலை வேளையில யாரோ ஒருத்தங்க நமக்கு விரோதமா பேசிட்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க நமக்கு விரோதமா பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போங்க ஆண்டவரே, போங்க பாஸ்டர், நான் படுற பாடு, நான் சந்திக்கிற சந்திப்பு, நான் பட்ட அவமானம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வாழவே பிடிக்கல, இருக்கிறத விட செத்து போயிடலாம். எல்லாருக்கும் என்னென்னமோ நடக்குது, எனக்கு மட்டும்தான் ஒண்ணு நடக்கல. பரிசுத்தமா வாழ்ந்தேன், வைராக்கியமா இருந்தேன், ஆண்டவருக்காக ஓடினேன், ஆண்டவருக்காக செஞ்சேன். தப்பு பண்றவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், எனக்கு தானே, என் வாழ்க்கை தானே, என் குடும்பம் தானே. நீங்க என்ன மைக் இருக்குது பேசிடுவீங்க, அனுபவிக்கிறது நான் தானே. போங்க பாஸ்டர், உங்களுக்கு தெரியா, என் ஊர்ல, என் குடும்பத்துல, என் புருஷன் கிட்ட, என் மனைவி கிட்ட, எங்க அப்பா அம்மா கிட்ட, என் சொந்தக்கார கிட்ட நான் படுற பாடு, நான் அழுகிற அழுகை, நான் சந்திக்கிற வேதனை
எனக்கு மட்டும்தான் சரி, எவ்வளவு உத்தமமா இருந்தோம், உண்மையா இருந்தோம், ஒண்ணுமே நடக்கலன்னு. இந்த மாலை வேளையில நீங்களும் வந்திருக்கலாம். உன்னை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ சாவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. உன் சந்ததியை நான் மீண்டும் எழும்ப பண்ணுவேன். ரெட்டிப்பான வரத்தை உடைய உனக்கு பின்னாடி இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், எழுந்திரு, போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யாரோ ஒருத்தங்க உன்னையும் என்னையும் கூட காயப்படுத்தி, சிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இருக்கிறத விட செத்து போயிடலாம்னு நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றா, நீ போக வேண்டிய தூரம், நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எழுந்துரு. எல்லாரும் அப்படி எழுப்போமா? எல்லாரும் எழுப்போம். எங்கேயோ ஒரு சூரச்செடி, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு தோல்வி, எல்லாருக்கும் நல்லது செஞ்ச, எல்லாமே எதிரா மாறி போச்சு. எல்லாரும் கண்களை மூடுங்கப்பா. ஆண்டவர் இந்த மாலை வேளையில உன்னை என்னை பார்த்து சொல்றார், எழுந்திரு. நான் புறக்கணித்து தள்ளினவனுக்காக எந்த மட்டும் துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பான். உன் தைல கொம்ப தைலத்தினால நிரப்பு. நீ இழந்த அபிஷேகத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள். அதை விட ரெட்டிப்பான பாத்திரத்திற்குரியவனை கொண்டு வரப்போறேன். நல்லவன் நினைச்சு குடும்பத்துல சேர்த்த, நல்லவன் நினைச்சு சொந்தக்காரனா நினைச்சேன், நல்லவன் நினைச்சு சேர்த்த. இன்னைக்கு குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைங்க எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றா, நீ திரும்ப வா, நான் திரும்ப கட்டி எழுப்புவேன். தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்து சாதித்து, நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்டு, விசாரிக்க ஆள் இல்லாம, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, அனாதை போல எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உன்னை பார்த்து தான் கேட்கிறார், எலியாவே இங்க உனக்கு என்னப்பா வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்த முடிஞ்சு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, செத்துலாம் நினைச்சல்ல, அவன் என்னை ஏமாத்திட்டான் நினைச்சல்ல, வாழவே பிடிக்கல, இருக்கிறத விட எங்கன்னா ஓடி போயிடலாம் நினைச்சிட்டு தான் வந்தல்ல. மாலை வெள்ளாண்ட சொல்றாரு, பயப்படாத, எழுந்து போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மரணம் வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. அவன் வந்து தப்பு பண்ணிட்டா, அவன் வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைக்காத. நான் ஆண்டவர்ப்பா, உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறேன். அதை உனக்கு நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார்ன்றவங்க மட்டும் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் திரும்ப வர ஆண்டவரே, திரும்ப என் தைல கொம்ப தைலத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வரங்களினால் நிரப்புங்க.